கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துக்களே, இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 10 to 11 மணி வரை 1 மணி நேரம் தேசத்திற்கான ஜெபம் நடத்துகிறோம். நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக பேசுவதின் தலைப்பு, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏசாயா 34 16 பார்க்கும்போது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. அன்பானவர்களே, அதற்கு முன்னால் உள்ள பகுதியில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனங்கள் எல்லாம் அது அப்படியே இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. ஒன்றும் குறைவுபடாது. அதே போல் இப்போதும் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் எல்லாம் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகினால இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேடி வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 11 19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து வைக்க வேண்டும். பதித்து அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம விளக்கி காண்பிக்க வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதத்தை ஏன் நாம் நேசிக்க வேண்டுமென்றால் அந்த சத்திய வேதம்தான் நம்மை அழகாக போதித்து நம்மை நடத்தக்கூடிய வேதவசனம். அருமையான ஒரு பாட்டு இருக்கிறது. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளித்திடும் தேர், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தங்கள் போற்றும்
பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நம்முடைய பாதை காட்டக்கூடிய சத்திய வேதம், நம்மை வழி நடத்தக்கூடிய வேதம், கடைசி வரை நம்மை பாதுகாத்து நடத்தக்கூடியதே வேதம். அதை நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து தேடி வாசிக்கணுமா? அதை தேடி வாசிக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த பாதையில் அருமையாக வழி நடத்தப்படுவோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ இந்த வேத வசனம் நம்ம வாசிக்க 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 நம்முடைய புத்தி தெளிகிறது, நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. ஆகையினால தான் அந்த உபாகமத்திலேயே ஆண்டவர் சொல்லார், நீங்கள் மட்டும் வாசித்தா பத்தாது, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இப்பெல்லாம் கணவருக்கு மனைவிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவிக்கு கணவன்கிட்ட பேச நேரம் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள்கிட்ட பேச நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்க கையிலையும் பெரிய பெரிய மொபைல் இருக்குது. அதே பார்த்து 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 அந்த கணவன் மனைவி அன்பு, அந்த உறவுகள் கொஞ்சம் தணுத்து போகுது. அதே போல் பிள்ளைகள், பெற்றோர், அவங்களுக்கு அந்த உறவு அந்த குறைஞ்சி போகுது. அன்பானவர்களே, மொபைல் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை, அது எனட்டையும் இருக்க தான் செய்யுது. அதை பயன்படுத்துகிற கொஞ்ச நேரம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிடுகிற நேரம், சிலர் சாப்பிடுகிற நேரமும் அந்த மொபைலே பார்த்துட்ருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த நம்ம சாப்பாடு சாப்பிடுற நேரம், இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இந்த குழம்பு நல்லா இருக்குது, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும். இல்லைன்னா வேதத்தை பற்றியுள்ள காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லி அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு கையில் சாப்பாடை வச்சுட்டு இன்னொரு கையில் மொபைலை வச்சா அப்புறம் வாய் தெரியாமல் மூக்கிலோடி சாப்பாடு போயிடும். அதுக்கு நம்ம தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் இணைந்து எல்லோரும் பேசி சந்தோஷமாய் நம்ம இருக்கும்போது அந்த உறவுகள் பலப்படுது. வேதத்தை ஆராயும் போது உறவுகள் பலப்படுது. அன்பானவர்களே, நம்ம அதனால்தான் தேடி வாசிக்கணும். அந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேத வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம நடைகளில் ஒன்றும் பிசகி போகாது. சோதனைகள் வரும், இந்த வேத வசனம் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வசனம்தான் நம்மை பாதுகாக்கும். ஆகையினால்தான் சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை தியானித்து வாசிக்கும்போது ஒரு போராட்டம் வரும், ஒரு சோதனை வரும்,
ஒரு பிரச்சனை வரும். இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத மாறாத ஒரு நேசர், நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம், அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 17:4 மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் காத்து கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், கடமைகளுக்கு போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலை ஸ்தலங்களுக்கு போகிறோம். ஏதாவது ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம தாண்ட வேண்டியது இருந்தாலும் அவருடைய வசனம், மனுஷருடைய வசனம், அவருடைய வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருப்பதனால நம்ம உதடுகளை குறித்து உதடுகளின் வாக்கினாலே, ஆண்டுடைய வார்த்தையினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் காத்து கொள்கிறேன். தீமைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த வேத வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் அதிலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். அல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ அந்த வேத வசனத்தாலே நாம் நிறைந்திருக்கும்போது, அந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதிலே நாம் நிறைந்திருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அது தடுத்து நிறுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நம்ம காத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பாவத்துக்கு விழாமல் நம்ம கர்த்தருக்கு ஏற்ற பாதையில் போக முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு வேளை தோற்று போகலாம், சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 பேதுரு 1:19 சொல்லப்படுகிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வசனத்தில் கவனம் வைத்து வாழும்போது சோதனைகளுக்கு தப்பித்து கொள்ளப்படுவோம். ஒரு தானியேல் எருசலேமின் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். அப்போ ஒரு பெரிய சோதனைன்னு சொல்லலாம். அவருக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால அவரை குற்றம் சொல்ல யாராலையும் முடியல. என்ன விஷயத்தில் குற்றப்படுத்தலான்னு சொல்லி வஞ்சகர்கள் பல ஆலோசனை பண்ணி அந்த ராஜாவை தவிர வேற ஒருவரையும் வணங்கக்கூடாது, இந்த சட்டத்தை போட்டால் தான் தானியேல் விழுந்துருவார். ஏன்னா
அவ்வளவு வாஞ்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ராஜா. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு மாதம் அளவும் ராஜாவை வணங்காதவங்களுக்கு அந்த சிங்கக்கு பீல போடணும். சட்டங்கள் வருகிறது, பாடுகள், சோதனைகள், வேதனைகள். கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மகன் இப்போ ஒரு மாதம் முடியுது. எதிர்த்தவங்க எல்லாம் போய் ராஜாட்ட சொல்லியாச்சு, ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒருவன் இங்கே இருந்தான். யார் கூட்டிகிட்டு வா. பார்த்தா தானியேல். இப்போ தான் ராஜாவுக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மை உள்ளவனாக இருந்தார். எல்லா பிரதானிகளுக்கு மேலாக ஒரு பொறுப்பில் இருந்தான். ஆனால் இப்போ சிங்க கபியில போட வேண்டியது இருக்குது. ராஜா கேட்குறாரு தானியேல்கிட்ட, தானியேலே இடைவிடா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்குறாரு. ஆமாம் ராஜாவே, அந்த சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். நான் விடுதலையோடு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு பிறகு அந்த தானியேலை காப்பாற்றியிருக்காங்க. எத்தனை பேர் தானியேலுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தோடு கொண்டு போட்டாங்க. ராத்திரி முழுதும் பட்டினி கிடந்த அந்த சிங்கம் அப்படியே இந்த ஜனங்களை தின்னுட்டு. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது, அவருடைய வேத வசனத்தின் மேல் பிரியம் வைக்கும்போது, அவர் நம்மை கடைசி வரை காத்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மன்னா என்ன செய்வோம், சிங்க கபியில் போட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட நம்ம ஒருவேளை இனி நாங்கள் மன்னிச்சுக்கிடுங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன்னு மன்னிப்பு. தானியேல் ஒரு மன்னிப்பு ஒத்தட்டையும் கேட்கல. போட்டால் போட்டுட்டு போங்க. அவர் என்ன காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, நான் அப்படியெல்லாம் யாரையுமே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதை தவிர மனுஷனை வணங்க மாட்டேன்னுள்ள ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்தது. இதே பக்தி வைராக்கியம் தானியேலின் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. நம்ம பார்க்குறோம், நம்ம வாசித்திருக்கிறோம். அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நான் அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். 7 மடங்கு அதிகமாய் நெருப்பு மூட்டப்பட்ட அந்த நெருப்பில் தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் 4வது ஆளாக அங்கே உலாவி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டார். அன்பானுடைய சின்ன விஷயத்திலையும் உண்மை உள்ளவர்களாக இருங்க, உத்தமமாய் நடக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆண்டவரே, சின்ன விஷயத்திலையும் நான் உண்மையாக இருப்பேன், உத்தமமாக இருப்பேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் அவர் நம்மை கைவிடாமல் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பாருங்கள், உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கிறது. அதை நம்முடைய இருதயங்களில் நம்ம என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அது பிரகாசிக்கிற விளக்கை போன்று அது நமக்கு கர்த்தருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமும் நம்முடைய கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு தீபம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அனுபவித்தது. கர்த்தருடைய வசனம் நம்மை பாதுகாக்கும், நம்மை வழி நடத்தும். அது நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும், நம்முடைய கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது. ஆகினால
அதை நம்ம விட்டுறவே கூடாது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ தேவ வசனம் நமக்கு என்ன உண்டாக்குறது? பொறுமையை உண்டாக்குறது, ஆறுதலை உண்டாக்குறது. நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகிறோம். அல்லேலூயா. பொறுமையற்று இருக்கிறனே, சில நேரங்களில் பொறுமை இல்லாமல் இருக்குது. ஆனால் தேவ வசனம் நமக்கு என்ன உண்டாக்குறது? பொறுமையை உண்டாக்குறது, ஆறுதலை உண்டாக்குறது, நம்பிக்கையை உண்டாக்குறது. இந்த வேத வசனத்தை நம்ம பொறுமையோடு வாசித்து நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேத புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உடைய வேத வசனம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாட்கள் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம், வேதத்தை ஆராய்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை வரங்களை எல்லாம் தாருங்க தாவே. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கிருபை எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.